ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் யசோஜனா. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு தேங்காய் மாங்காய் அதோட கொஞ்சம் காய்கறிகளை வச்சு இன்றைக்கு அன்னபூரணி படத்தில் வர நயன்தாராவுடைய அந்த நோ பாயில் நோ ஆயில், அதாவது எண்ணெய் இல்லாமல் அடுப்பில் சமைக்காமல் எப்படி சாப்பாடு செய்கிறதுன்று தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அது எங்களோட ஸ்ரீலங்கா ரெசிபிஸ் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும். நான் இதுக்கு சிவத்த வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். அது கொஞ்சத்தை சின்ன சின்ன நான் துண்டு துண்டாகவும் வெட்டி கொஞ்சம் வெங்காயத்தை ஸ்லைஸாகவும் வெட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கு பிறகு மாங்காய் ஒன்றை பாதி சின்ன சின்ன துண்டாகவும் மற்ற கொஞ்சம் ஸ்லைஸாகவும் வெட்டி இருக்கிறேன். தக்காளி நல்ல பழுத்ததாக இருக்கணும், நல்ல பழுத்த தக்காளி, அதை பச்சை மிளகாயும் நல்ல சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கொள்ளுங்க. கேரட் பீட்ரூட் எல்லாத்தையும் பெரிய கண்ணுள்ள இது சீவுறதால சீவி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு தயிர் தேவைப்படும். அதுக்கு பிறகு நல்லா கழுவி வச்சு நல்ல வெள்ளாரையும் காம்பவுண்டுமே எரியாமல் அந்த காம்போடியை கழுவி வச்சுட்டு 2-3 தடவை நல்ல வழியாக கழுவின வெள்ளாரை கீரையும் அதுக்கப்புறம் சின்ன துண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து பிளெண்டரில் அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடு அடிக்கிற அந்த ஃபுட் ப்ரொசஸரில் அதை அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். அது நல்ல வடிவாக சின்ன சின்ன நாங்களுமே வெட்டி கொள்ளலாம். ஆனால் அந்தளவுக்கு சின்னதாக வராது. இந்த நீங்கள் எல்லாரும் வீட்லேயும் கூடுதலாக இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் சாப்பாடு பிளான் பண்ணுவீங்களா, அந்த அதில் அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு சின்ன சின்ன வெட்டின அந்த வெங்காயத்தை இங்கே சேர்த்துக்கொள்கிறேன். அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு உப்பு, கொஞ்சம் தேங்காய், இதுக்கு கொஞ்சம் தாராளமாகவே துருவின தேங்காய் நல்ல ஃப்ரெஷ் தேங்காய் சேர்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த கீரை கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும், எல்லாருமே சாப்பிட மாட்டேன்னா கொஞ்சம் கள்ளப்படுவினம். ஆனால் இது பிடிச்சதுண்டா அவ்வளோ நீங்கள் சாப்பிடாமல் இருக்க மாட்டீங்களேண்டா. இது மீன் கறி மிரக்கறி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நார்மலாக இது நான்வெஜ்ஜுக்கு நல்லா இருக்கும், சிக்கன் கறிக்கும் மீன் கறிக்கும். ஆனால் இது நான் இன்றைக்கு எல்லாமே வெஜ் தான் செய்கிறேன். தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து போட்டு பிணைஞ்சிட்டு நல்ல தேசிப்புளி தான் இதுக்கு விடணும். நல்ல தேசிப்புளியை விட்டு நல்ல கையால் நல்ல வடிவாக பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. அவ்வளவுதான், நல்ல வெள்ளாரி சம்பல் ரெடி ஆகிட்டுது. இப்போ அந்த துருவின கேரட்டை சின்ன சின்ன வெட்டி வச்சிருந்த வெங்காயம், உப்பு, தேங்காய், அதுக்கு பிறகு கடைசியாக தேசி மற்ற பழுத்த தக்காளி கொஞ்சம் ஸ்லைஸாக வெட்டின அந்த தக்காளியையும் சேர்த்து நல்ல வடிவாக செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பெரிய கண்ணு உள்ள இந்த கேரட் சீவுறதா சீவினதா. இதுக்கு நல்ல பழுத்த தக்காளி இருக்கணும். அவ்வளோதான். இதை நல்ல வடிவாக கையால் நல்ல வடிவாக பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. தேவையான உப்பு எல்லாம் போட்டு நல்ல வடிவாக பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல தக்காளி எல்லாமே கையால் எல்லாம் பிசைஞ்சு நல்ல வடிவாக பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. கடைசியாக கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்துக்கொள்ளுங்க. அவ்வளவுதான், நல்ல கேரட் சம்பல் ரெடி ஆகிட்டுது. இப்போ அடுத்ததாக பீட்ரூட் சம்பல் பார்த்துக்கொள்ளுவோம். அதுக்கு பெருசாக வட்டி ஸ்லைஸ் பண்ணி அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கொள்கிறேன். கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கொள்கிறேன். இந்த பீட்ரூட் பச்சையாக தான் செய்கிறோம். நார்மலாக நாங்கள் அடுப்பில் கொஞ்சத்துக்கு வதக்கிட்டு தான் நம்ம இப்போ செய்வோம். இதுக்கு பச்சையாகவே பீட்ரூட் சம்பல்லாம் செய்கிறோம். அதால் கொஞ்சம் கூடவே வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு உப்பு சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்சமாக அது மிளகு பொடி சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு தயிர் சேர்த்துக்கொள்ளுங்க.
இந்த ஒரு தயிர் காணாது நம்ம கரண்டியால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு இந்த ஒரு தயிர் காணாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இதே அளவில் சேம் அளவிலேயே இந்த ஒரு இது தயிர் விட்டுக்கொள்கிறேன். இதுக்கு வந்து தேங்காய் வந்து போடணும் அவசியம் இல்லை, நான் போடுறேன் ஆப்ஷன் எல்லாம் நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கொள்ளுங்க. இதுக்கு இந்த பீட்ரூட் சம்பளுக்கு வந்து தேங்காய் பூ வந்து கட்டாயம் போடணும் இல்லை, நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கொள்ளுங்க. போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், பீட்ரூட் சம்பல் ரெடி ஆகிட்டுது. இப்போ அடுத்தது மாங்காய் கொத்து சம்பலன்னு செய்வோம். இது வந்து நாங்கள் எங்கள் ஊரில் வந்து சின்ன பின்னரம் போல் ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாம் விளையாடும் போது இது நாங்களாகவே செஞ்சு சாப்பிடுவோம். இதுக்கு வந்து இந்த காம்பினேஷனுக்கு இது நல்லா இருக்கும். மாங்காயை வந்து தோலை நீக்கி போட்டு சின்ன சின்ன வெட்டிட்டு பச்சை மிளகாயும் உப்பும் ஒரு கொஞ்சமாக கறித்தூள் அல்லது தனி மிளகாய்த்தூள் இதெல்லாம் உங்களுக்கு விருப்பப்பட்டது கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் தேசி புளி விட்டுக்கொள்ளுங்க. இந்த மாங்காயம் புளிப்பாக தானே இருக்கும், கொஞ்சம் புளிப்பில்லாத மாங்காயண்டா நீங்கள் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் தேசி புளி விட்டுக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு குட்டி குட்டியாக வெட்டின வெங்காயம் சேர்த்து நல்ல வடிவாக கையால் செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் மாங்காய் கொத்து சம்பல். இப்போ அடுத்தது உடனடியான ஒரு கைச்சம்பல் செய்வோம். இந்த கைச்சம்பல்ன்றது வந்து நாங்கள் இது எங்களோட ஊரில் இதை வந்து கைச்சம்பல்ன்னு தான் சொல்கிறது. ஏனென்றால் இந்த அடுப்பில் எந்த விதமாக ஒரு வறுத்தோ பொரிச்சோ மிளகாய் இந்த பொரிக்காமல் இந்த தேங்காய் பூக்கு எடுத்துட்டு பச்சை மிளகாயம் உப்பு அதுக்கு பிறகு இந்த கறி பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி வந்து தனி மிளகாய் தூள்ன்றாலும் பரவாயில்லை, ஆனால் கறி பவுடர் சேர்த்தா கொஞ்சம் வாசமாக இருக்கும். கையால் இல்லாமல் பிசைகிறதால இது கைச்சம்பல்ன்னு சொல்கிறது. இது வந்து இந்த சோறுக்கும் நல்லா இருக்கும். ஆனால் அதை விட வந்து ஒரு பானைண்டா அந்த பிரெட்டுன்னு சொல்கிறது. பிரெட்டை தான் நாங்கள் எங்களை ஊரில் பானைன்னு சொல்லுவோம். அது இந்த பிரெட்டோடு சேர்ந்து இந்த கைச்சம்பல் வந்து நல்ல சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அதோடைய ஒரு பருப்பு கறியும் சேர்ந்து சாப்பிட்டீங்கன்னா சொர்க்கமே தெரிகிற மாதிரி இருக்கும், வேறு எதுவுமே தேவையில்லைன்ற மாதிரி இருக்கும். உண்மையாக தான் நான் சொல்கிறேன். இந்த சம்பல் வந்து பானுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் செஞ்சு பாருங்க, செய்யாதாக்கள் செஞ்சு பாருங்க. திருப்பியும் ஒருக்கா சொல்கிறேன் இந்த ரெசிபி எப்படி செய்கிறேன்ட்டு. தேங்காய் துருவின தேங்காய்க்கு உப்பு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு பிறகு கறித்தூள் கறி பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு சின்ன சின்ன வட்டின வெங்காயமும் தேசி புளி எல்லாமே சேர்த்து விட்டுட்டு நல்ல வடிவாக நல்ல வடிவாக பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். அவ்வளோதான், கச்சம்பல் ரெடி ஆயிட்டுது. இப்போ இவ்வளோ தேங்காய் தேவையில்லை, நாங்கள் திருப்பி அது ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கொள்கிறேன். இப்போ உடனடியாக வந்து ஒரு குயிக்கான ஒரு சாம்பார் மாதிரி ஒரு சாம்பார் செய்வோம். அதுக்கு நல்ல பழத்தை தக்காளி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நம்ம முதல்ல இந்த ஸ்லைஸ் பண்ணி வச்ச இந்த மாங்காய் துண்டு சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு வெட்டி வச்ச வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து கொள்ளுங்க. கொஞ்சம் தண்ணி, அப்புறம் கொஞ்சம் எங்களுக்கு தேவையான அளவுக்கு கறி பவுடரும் கொஞ்சம் பூண்டு பவுடர் இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்க, நல்லா இருக்கும். பூண்டு பொடி இருந்தால் உள்ளி பொடி வந்து பவுடராகவும் கடையில் விற்கிது, அதை கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் புளி சேர்த்துக்கொள்ளுங்க, அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. உப்பும் சேர்த்துக்கொள்ளுங்க, சொல்ல மறந்துட்டேன். அரைச்சி எடுத்தாச்சு, அவ்வளவுதான். இதுதான் ஒரு சாம்பார் மாதிரியான ஒரு சாம்பார்.
அதுக்கு பிறகு இப்போ ரைஸ் செய்வோம். ரைஸுக்கு பதிலாக இது வந்து வெள்ளை அவல் எடுத்துருக்கிறேன். இந்த அவல் வந்து தண்ணிக்குள்ளே போட்ட உடனே டக்குன்னு ரெடி ஆகிட்டுது. அதனால் நீங்கள் நிறைய நேரம் ஊற விட வேண்டிய அவசியம் இல்லை. இது கொஞ்சம் எங்களுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளை அவல் அதை எடுத்துட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கொள்ளுங்க. தண்ணி விட்டு முடிகிறதுக்குள்ளேயே நல்ல வடிவாக இலகி வந்துடும். அதை நல்ல வடித்து நல்லா புளிஞ்சு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கொள்ளுங்க. கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் காணாமல் இருந்தது. அப்போ திருப்பி கொஞ்சம் தண்ணி விட்டு திருப்பி இந்த பவுலில் நிரம்புகிற மாதிரி போட்டேன் நான். அதுதான் ஸ்ரீலங்காவோட நோ பாயில் நோ ஆயில் ரெசிபி ரெடி ஆகிட்டுது. உண்மையை சொல்ல போனால் இந்த சாம்பாரை தவிர மிச்சம் எல்லாமே நாங்கள் எல்லாருக்குமே நாங்கள் வளமையாக செய்கிறது. அது நல்ல டேஸ்ட்டில் வந்து இந்த மாற்றவும் இல்லை, நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் அதை 100% கேரண்டி சொல்லுவேன். இந்த தக்காளி அரைச்சி இந்த சாம்பார் மாதிரி செஞ்சோமில்லை, அது வந்து உண்மைக்குமே நாங்கள் எங்கள் அடுப்பில் சமைக்கிற சாம்பார் தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அடுப்பில் சமைக்கிற சாம்பாரை விட இது கொஞ்சம் டேஸ்ட் குறைவாக இருக்கும். ஆனால் இது எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்றேன்டா அது ஒரு வித்தியாசமே தெரியாது. கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். சும்மா ஒரு இதுக்கு ஒரு டயட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கு ஆயிலில் ஒன்றுமே வேண்டாமல் நாங்கள் டயட்டில் இருக்க போகிற வேண்டாம், கட்டாயம் செஞ்சு பாருங்க. ஏன்னா இந்த சாம்பாரை தவிர மிச்ச ரெசிபி எல்லாமே நாங்கள் நார்மலாக மற்ற சமையலோடய நாங்கள் சமைக்கிறது அவ்வளோதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். கட்டாயம் செஞ்சு பாருங்க. நல்ல வண்ணமயமான அடுப்பில்லாத சமையல் ரெடி ஆகிட்டுது. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டிலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய், டேக் கேர், ஸ்டே சேஃப்.